ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். இன்றைக்கி காமர்ஸில் வந்து யூனிட் செகண்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அந்த யூனிட்டில் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன் சாப்டர் 7 பார்க்குறோம் இல்லையா. அதில் வந்து நம்ம வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் சொன்னேன், உங்களுக்கு என்ன அது படிக்கிறதுடைய நோக்கம் என்னங்கிறது சொன்னேன். நெக்ஸ்ட்டு மீனிங் அண்டு டெஃபனேஷன்ஸ், அதாவது மீனிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 28 மெம்பர்ஸை வச்சு முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த சங்கம், அது யாரால் ஆரம்பிக்கப்பட்டது? ராக்டல் ஓன் அப்படிங்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னேன். அந்த சங்கத்துக்கு பேரை வந்து ராக்டல் சொசைட்டி ஆஃப் ஈக்குவட்டபிள் பாய்னீர் அப்படின்னு வச்சார். 1844 இங்கிலாண்டில் தான் முதல்ல இந்த கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனுடைய ஆரம்பம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து டெஃபனேஷன்ஸ் பார்த்தோம். 2 ஆத்தர் சொல்லியிருக்காங்க, அந்த 2 ஆத்தருடைய டெஃபனேஷன் பார்த்தோம். அதாவது கால்வர்ட்டும் ஹெரோஸ் பிளாங்கெட் அப்படிங்கிற 2 பேரும் சொன்ன டெஃபனேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன்ஸ். பிரின்சிபிள்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், கொள்கைகள். அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியினுடைய அந்த கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் அதனுடைய கொள்கைகளில் நிறைய பார்த்தோம், ஒரு 10-12 பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய சொன்னேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளாக் இருக்கு இல்லையா, கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸ்க்குன்னு ஒரு ஃப்ளாக் இருக்குது. அந்த ஃப்ளாக்கோடைய இதையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஓகே, அது வந்து எப்போ 1923 தான் அது வந்து இது பண்ணப்பட்டதுன்னு சொல்லி அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்போ தான். அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம், அதனுடைய கோஆப்ரேட்டிவ்ஸோட ஃபியூச்சர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிறப்பு இயல்புகள், அது பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ நாம் பார்க்க போகிறது அட்வான்டேஜஸ். ஓகே, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்க்க போகிறோம், கோஆப்ரேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். நேற்றே நம்ம பார்த்தோம் அட்வான்டேஜஸுடைய ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன். அதாவது வாலண்ட்ரி ஆர்கனைசேஷனாக என்னென்னு லாஸ்ட்டு கிளாஸ்லேயே உங்களுக்கு லைட்டாக சொன்னேன், இருந்தாலும் அது திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் இருக்காங்களே, அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸில் உள்ள மெம்பர்ஸு, அந்த மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் வந்து இதை வந்து சேர்றது அசம்பிள் ஆகுறாங்கன்னா அவங்க வாலண்ட்ரியாக, அதாவது தானே ஆர்வப்பட்டு தன்னார்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் வாலண்ட்ரி. அந்த தானே விரும்பி அவங்களாம் வந்து யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியோ கம்பல் பண்ணியோ இல்லை லாபம் கிடைக்குன்னு சொல்லியெல்லாம் சேர்க்குறது கிடையாது. அவங்களே விரும்பி வந்து இதை ஒரு ஆர்கனைசேஷனாக அமைக்கிறது, அதுதான் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன். ஓகேயா. த மெம்பர்ஸ் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் ஓப்பன் டு ஆல். எனி பர்சன் வித் காமன் இன்ட்ரெஸ்ட் கேன் பிகம் எ மெம்பர். த மெம்பர்ஷிப் fee is kept low so that everyone would be able to join and benefit from cooperative societies. At the same time, any member who wants to leave the society is free to do so. There are no entry ஆர் எக்ஸிட் பேரியர். அதாவது வந்து வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களே வந்து விரும்பி வந்து சேருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதாவது தன்னார்வ அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதில் யார் வேண்டுமானாலும் அதில் வந்து மெம்பர்ஸு ஆகலாம். அதாவது வந்து பொதுவாக வந்து அந்த நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கம், அந்த இந்த மாதிரி ஒரு அமைப்பில் சேரணும், அந்த நோக்கம் உள்ள எவருமே வந்து இதில் வந்து உறுப்பினர் ஆகலாம். மேலும் இந்த மெம்பர்ஸ் வந்து அதுக்கான இந்த மெம்பர்ஷிப் ஆகிறதுக்கான அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப லோ அமௌண்ட்டு தான் வந்து இதில் மெம்பர்ஷிப்புக்குள்ள அமௌண்ட்டு. ஓகே, மேலும் வந்து எக்கனாமிக்கல் ரீதியாக, அந்த எக்கனாமிக்கல் ரீதியாக வந்து இந்த பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப லோ ஸ்டேஜஸில் இருக்க மக்கள் இருக்காங்களே, அவங்க வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக செயல்படுவது. இது வந்து பின்தங்கிய மக்களாக இருந்தாலும் சரி, இது அதாவது முன்னேறியவர்களாக இருந்து யார் வேணாலும் இதில் என்ன செய்யலாம், உறுப்பினர்கள் ஆகலாம். எல்லாருமே இந்த அதாவது இந்த சொசைட்டியை விட்டு எப்போது வேணாலும் வெளியேறுவதற்கும் எந்தவித தடையும் இல்லை. எல்லாரும், அதாவது லோ கிளாஸஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஹை கிளாஸஸ் பீப்புளாக இருந்தாலும் இதில் மெம்பர் ஆகலாம். அதே சேம் டைம் எப்போ இதை விட்டு அவங்க வெளியே போகணும்னு நினச்சாலும் அப்போ வெளியே போகிறதுக்கும் தடை இல்லை. ஓகேயா. மேலும் இந்த மெம்பர்ஸ் எல்லாமே வாலண்ட்ரியாக அவங்களே முன் வந்து இந்த சொசைட்டியில் வந்து இந்த சொசைட்டியை வந்து என்ன செய்வாங்க, அமைத்திட வேண்டும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாலண்ட்ரி ஆர்கனைசேஷனுங்கிறது அந்த மாதிரி உள்ள மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து வாலண்டரியாக அவங்களே வந்து ஒன்று சேர்ந்து அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபார்மேஷன்னா எளிமையாக இதை வந்து என்ன செய்யலாம், அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸி ஃபார்மேஷனாக எளிமையாக இதை தோற்றுவித்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கோஆப்ரேட்டிவ்ஸ் கேன் பி ஃபார்ம்டு மச் ஈஸிலி வென் compared to a company. Any 25 members who have attained majority can join together for forming a cooperative society by observing simple legal formalities. அதாவது வந்து குறைந்தபட்சம், ஓகேயா, ரொம்ப குறைந்தபட்சம் இதில் வந்து 25 மெம்பர்ஸ் ஒன்று சேர்ந்து இந்த சொசைட்டியை என்ன செஞ்சிடலாம், அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஆரம்பிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியை
ஆரம்பிக்க எந்த விதமான லீகலான ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே அதிகம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்க, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஆரம்பிக்க 25 மெம்பர்ஸ் இருந்தால் போதும். மெம்பர்ஸ் லோ ஸ்டேஜஸ் 25 மெம்பர் இருந்தாலே இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸை ஆரம்பிக்கலாம். மேலும் இது பார்த்திங்கன்னா லீகல் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது, லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. எளிமையான முறையில் தான் இதனுடைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெமோக்ரஸினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், மக்களாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதாவது a cooperative society is run on the principles of one man, one vote. It implies that all members have equal rights in managing the affairs of the enterprises. Members with money power cannot dominate the management by buying majority shares. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதில் இந்த சொசைட்டியில் ஒன் மேன் ஒன் ஓட். ஓகேயா? இந்த பிரின்சிபல் அதுதான். அதனுடைய அந்த கோஆப்ரேட்டிவ் இது சொசைட்டியுடைய கொள்கை என்னென்னா ஒன் மேன் ஒன் ஓட். அதுதான் இதனுடைய பிரின்சிபல். மேலும் இந்த இந்த பிரின்சிபலில் தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதனுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவு பங்குகள், அதாவது ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, எவ்வளவு ஷேர்ஸ் வச்சுருந்தாலும் ஆனால் ஒருவருக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான். ஓகேயா? அந்த ஒரு ஓட்டு மட்டும்தான் அவங்க செலுத்த முடியும் அப்படிங்கிறது தான். எனவே இது எக்கனாமிக்கல் பேஸ் அடிப்படையில் இந்த கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற அந்த அமைப்பு நடத்துவதில், அதை ரன் பண்ணுவதில் அனைவருமே ஈக்குவலானவர்கள், பொதுவானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதுக்கு என்னென்னு சொல்லப்படுகிறது, டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெமோக்ரஸினால் நமக்கு நல்லாவே தெரியும், அவங்களுடைய சுதந்திரத்தன்மையை மாறாமல் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது. மேலும் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கினாலும், எவ்வளவு ஷேர்ஸ் அவர் மெம்பராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஓட்டு தான். ஒரு ஷேர் வாங்கினாலும் ஒரு ஓட்டு தான். அது நல்லா தெரிஞ்சுங்க. அதனால் இதில் இந்த ஷேர் அடிப்படையிலலாம் ஓட்டு இல்லை. ஒரு மனிதருக்கு ஒரு ஓட்டு, அதனுடைய தலைமையோ அதனுடைய இதுகளை பற்றி தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு மட்டும்தான். ஓகேயா? அதனால் இது டெமோக்ரஸி சிஸ்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு சொசைட்டி. பார்த்திங்கன்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ் அப்படின்னா அந்த லாபத்தை பகிர்தல் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அதை பகிர்வதில் ஈக்குவலான ஒரு ஸ்டேஜஸ், சமத்துவமான அடிப்படையில் தான் அதனுடைய ப்ராஃபிட்ஸை பகிர்வார்கள். அதாவது சர்ப்ளஸ் மீதம் இருக்கிறது இல்லையா, அதை ஈக்குவலான ஒரு ஸ்டேஜில், ஈக்குவலான ஒரு நிலையில் தான் அவங்க நினைச்சிக்குவாங்க, பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, த சர்ப்ளஸ் ஜென்ரேட்டட் பை த cooperative societies is distributed in an equitable manner among members. Therefore, all the members of the cooperative society are benefited. Further, the society is also benefited because a sum not exceeding 10% of the surplus can be utilized for promoting the welfare to the locality in which the cooperative is located. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை அது ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, சர்ப்ளஸான அந்த அமௌண்ட்டு, அந்த சர்ப்ளஸை ஈக்குவலாக, அதாவது அனைத்து மெம்பர்ஸும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்பது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இதன் மூலம் பார்த்திங்கன்னா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியினுடைய அனைத்து மெம்பர்ஸ்க்கும் எல்லாருமே பயன்பெறுவர். எல்லாருக்கும் அதில் ஈக்குவலாக அந்த ப்ராஃபிட், அதாவது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் பகிரப்படும் பொழுது அனைவருமே, இதில் உள்ள மெம்பர்ஸ் அனைவருமே பயன்பெறுவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் அந்த சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈட்டக்கூடிய அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் அதில் 10% நல்லா தெரிஞ்சுங்க, அந்த லாபம்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ளஸில் 10% மீண்டும் அதை அந்த சொசைட்டிலே அதை போடணும். அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலே அதை போட்டு செயல்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, 10% வர்ற சர்ப்ளஸில் 10% திருப்பி அதே கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸில் போட்டு அதனுடைய ரன்னிங்க்கு, அந்த செயல்பாட்டுக்கு வச்சுக்கணும். ஓகேயா? மற்ற மீதமுள்ளதை தான் மக்கள் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அவங்க அதில் உள்ள மெம்பர்ஸ் பிரிச்சுக்கணும். ஓகேயா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் பூரா பயனடைவாங்க. அங்கே உள்ள மக்கள் தான், அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் மட்டும்தான் அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுற்றி உள்ள அந்த எல்லாருமே, அதாவது லோ கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, மீடியம் கிளாஸஸ் இருந்தாலும் ஹை கிளாஸ், எல்லாருமே அதில் மெம்பராக சேரலாம் இல்லையா, அதில் தடையில்லை. அப்படிங்கிறப்ப அவங்களே அதை என்ன செஞ்சுக்குவாங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க அதனுடைய பலனை
அது பெனிஃபிட்டை அடிவார்கள். அந்த சர்ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய லாபம் அந்த ஏரியாவிலே திருப்பி என்ன செய்யும், சர்க்குலேஷன் ஆகக்கூடியதான். ஓகேயா, அதுதான். அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெம்பர்ஸுக்கு அதனுடைய சர்ப்ளஸ்னால் ப்ராஃபிட்டு, அதாவது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த லாபம், அந்த லாபத்தை ஈக்குவலான முறையில் தான் என்ன செஞ்சு கொடுப்பாங்க, பகிர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிமிட்டட் லயபிலிட்டி. கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸை பொறுத்தவரை லிமிட்டட் லயபிலிட்டினா உங்களுக்கு தெரியும் நல்லா. ஏன்னா எப்படின்னா லிமிட்டட் லயபிலிட்டினா நம்ம வந்து எவ்வளோ அந்த மெம்பர்ஷிப்பில் போட்டிருக்கோமோ அது லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் போட்டிருக்க அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நமக்கு லாஸ் ஆகும். ஓகேயா, அதனுடைய லயபிலிட்டி பொறுப்புகளுக்காக நம்மளுடைய சொந்த சொத்துக்கள், அந்த மெம்பர்ஸுடைய சொத்துக்கள் இதெல்லாம் என்ன செய்யப்படாது, பயன்படுத்தப்படாது. ஓகே, அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அந்த லயபிலிட்டிக்காக அவங்களுடைய சொந்த சொத்துக்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஓகே, அதுதான் லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ லிமிட்டட் லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். த லயபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இன் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் லிமிட்டட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் தர் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ். தே கேனாட் பி பர்சனலி ஹெல்டு லயபிள் ஃபார் த டெப்ட் ஆஃப் த சொசைட்டி. அதாவது வந்து இந்த லயபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய இந்த மெம்பர்ஸ் உறுப்பினர்களாக சேர்ந்த அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதான் மெம்பர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய லயபிலிட்டிஸ் பொறுப்புகள், அவர்கள் வாங்கிய அந்த ஷேர்ஸ் பங்கு இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட முடிந்துவிடும். ஓகேயா, அது இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸில் அந்த டிசல்யூஷன் கலைக்கும்போது, கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸை கலைக்கும்போது அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த லயபிலிட்டிஸ் பொறுப்புகள் இருக்கு இல்லையா, அதை தீர்க்கிறதுக்காக அந்த மெம்பர்ஸுடைய சொந்த சொத்துக்களையோ எதுவுமே ஈடுபடுத்த முடியாது. ஓகேயா, அதுதான் ரொம்ப ரொம்ப இதில் ஒரு பெரியது. எனவே வந்து அந்த மெம்பர்ஸுடைய பொறுப்பு வந்து என்னது, அளவுடையது. அதாவது அவங்க எவ்வளோ அந்த ஷேர்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த அது மட்டும்தான் அது லயபிலிட்டியாக எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேயா, அதுக்கு மேலே அவங்களோட சொந்த சொத்துக்கள் எதுவுமே அந்த நிறுவனம் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி, அதாவது லீகலான முறையில் எப்படி இது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்ஜாய் தி செப்பரேட் லீகல் என்டிட்டி விச் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ், தேர்ஃபோர் இட்ஸ் கண்டினியூ இஸ் இன் நோ வே அஃபெக்டட் பை த டெத் instantly or insolvency of its members. It enjoys perpetual existence. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய அது வந்து லீகலாக அந்த வழங்கியப்பட்ட ஒரு தனித்தன்மை கொண்டது. ஓகேயா, அதாவது லீகலான முறையில் சட்டப்படி ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு அமைப்பாக இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இதில் வந்து மெம்பர்ஸ் உடைய எந்த ஒரு மெம்பர்ஸ்க்கு ஏற்படுகிற எந்த ஒரு பாதிப்பும் வந்து இந்த சொசைட்டியை வந்து என்ன செய்யாது, அஃபெக்ட் பண்ணாது. ஓகேயா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சப்போஸ் ஒரு மெம்பர் இறப்போ இல்லை அவர் அந்த இதை விட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி போகிறதோ, இல்லை ஒரு ஏதாவது இன்சால்வென்சி அதாவது நொடிப்பு நிலை அடைகிறதோ, எந்த ஒரு மனநிலை இருந்தாலும் சரி அதை வந்து இதில் வந்து இதாகாது, அதில் இன்வால்வ் ஆகாது அந்த இதில் வந்து. ஓகேயா, அதாவது திறன் இழப்பு எது வந்து நிகழ்வுகளும், அதாவது வந்து அவர் இது மெம்பர்ஸ் இறந்தாலோ இல்லை அவர் வந்து அதை விட்டு விலகி போன எந்த ஒரு இது வந்தாலும் அந்த நிகழ்வுகளும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதனுடைய வந்து லைஃப், அதனுடைய லாங் ஸ்டாண்டிங் அந்த சங்கம் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நிலையை எந்த இதுவும் பாதிக்காது. ஓகே, அது வந்து பாதிப்பதில்லை, அதனுடைய ஆயிலை, அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய ஆயிலை எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பாதிக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச், அதாவது ஒருவருக்காக அனைவரும், அனைவருக்காகவும் ஒருவரும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த மெம்பர்ஸ் வந்து ஒரு மெம்பருக்காக அனைத்து மெம்பருக்காக ஒருவரும் அப்படி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் ஃபார்ம்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் self-help and mutual help. Therefore, members contributed their efforts to promote their common welfare. அதாவது வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த சுய உதவி அப்படிங்கிறது, அதாவது செல்ஃப் ஹெல்ப் அப்படிங்கிறது. ஓகேயா, மற்றும் ஒருவருக்கொருவர் அந்த ஹெல்ப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய இதில் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியால் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து இந்த சொசைட்டியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருமே வந்து பொது நலன், அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோட பொது நலன் அப்படி அந்த பொது நலனை எட்ட அனைவரும் அதில் வந்து பங்களிக்கின்றனர். எல்லாரும் ஒரு காமனான ஒரு நன்மை கிடைக்கணும் எல்லாருக்கும் அப்படிங்கிறது, செல்ஃபாக இல்லை, யாருமே எல்லாருக்குமே வந்து காமனான ஒரு நல்ல நிலை கிடைக்கணும், பொது நலன் கிடைக்கணுங்கிறதுக்காக அனைவரும் இதில் செயல்படுகிறார்கள். ஓகேயா, இதோட கண்டினியூஸாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.